யோகா என்பது யோகா அல்ல. என்னடா இது ஒரு புதுராட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த முழு உரையாடலோட மைய கருவே இதுதான். வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு குழப்பம் வரலாம். அடே ஆமாம்ல, யோகானா என்ன, தியானம்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பல கேள்விகள் இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, இந்த புதிருக்கு விடை காண்பதுதான் நம்ம நோக்கம். இந்த தெளிவுக்கான முயற்சி எங்கிருந்து வருதுன்னா எழுத்தாளர் சுந்தர்ராஜன் கிட்ட இருந்துதான். அவரோட டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு தியானா அப்படிங்கிற தொடர்ல அவர் இத தெளிவுக்கான சவால், அதாவது கிளாரிட்டி சேலஞ்சுன்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு பார்க்க போறது அதோட ஒரு பகுதி தான். சரி வாங்க நம்மளோட முதல் முரண்பாட்டுக்குள்ள போகலாம். யோகா அப்படின்னு நாம சொல்லும்போது உண்மையிலே எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இங்கதான் முதல் மற்றும் மிக முக்கியமான வேறுபாடு வருது. நாம இன்னைக்கு பொதுவா யோகான்னு சொல்றது பெரும்பாலும் ஹதயோகாவை தான். அதோட முழு கவனமும் நம்ம உடம்பு மேலதான். உடம்ப வலுவாக்குறது, ஃப்ளெக்சிபிள் ஆக்குறது, இதுதான் அதோட நோக்கம். ஆனா பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரங்கள்ல சொல்லப்பட்ட அசல் யோகா அது முற்றிலும் வேற. அதோட முழு கவனமும் மனசு மேல. மனச உருமுகப்படுத்துறது, தியானத்தை மையமா வச்சு தன்னை உணர்றது, இதுதான் அதோட உண்மையான நோக்கம். அப்போ உங்களுக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரலாம். இறுதி இலக்கு மனச பத்தினதுன்னா அதுக்கு எதுக்கு இந்த உடற்பயிற்சி, ஆசனம் எல்லாம்? இது ரொம்பவே நியாயமான கேள்விதான். இதுக்கு பதில் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகாவை பார்த்தா ரொம்ப தெளிவா புரியும். பாருங்க, இதுல 8 படிகள் இருக்கு. நாம யோகான்னு நினைக்கிற ஆசனம் இதுல 3வது படிதான். பிராணாயாமம் 4வது படி. அதாவது இது ரெண்டுமே இலக்கு கிடையாது, இலக்கை நோக்கிய பயணத்துக்கான ஒரு தயாரிப்பு, அவ்வளவுதான். முதல் 2 படிகளான யமம், நியமம் நம்ம வாழ்க்கை முறைக்கான அடித்தளம். இந்த உடல் மற்றும் மூச்சு பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உண்மையான உள்நோக்கிய பயணத்துக்கே தயாராகிறோம். அதாவது பிரத்யாகாரம், தாரணா, தியானம், கடைசியா சமாதி. இந்த மேற்கோள் இது ரொம்ப அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீங்க தியானம் பண்ண உட்கார்ந்தா கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு கவனம் சிதறும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த உடலாகிய வாகனத்தை ரொம்ப நேரம் அசையாம, வலியே இல்லாம ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த ஆசன பயிற்சிகள். அப்போதான் மனசளவுல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யோகாவை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இன்னைக்கு 2 வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. இந்த 2 பாதைகள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க நம்மளோட 2வது முரண்பாட்டை பார்க்கலாம். இந்த தராசுபடம் விஷயத்த ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்குது. தியானம்னு சொன்னாலும் அதுல 2 பாதைகள் இருக்கு. அந்த 2 பாதைகளோட இலக்குகளும் முற்றிலும் வேற வேற. தராசோட ஒரு தட்டுல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற மதசார்பற்ற தியான முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம போன்ல இருக்கிற மெடிடேஷன் ஆப்ஸ், வாக்கிங் மெடிடேஷன், இதெல்லாம். இன்னொரு தட்டுல பகவத்கீதை, உபனிஷத்துகள் மாதிரி பழமையான நூல்கள்ல இருந்து வர்ற ஆன்மீக தியான முறைகள் இருக்கு. இந்த மதச்சார்பற்ற தியானத்தோட நோக்கம் ரொம்ப நேரடியானது, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியானது. மன அழுத்தத்தை குறைக்கிறது, கவன சிதறாம ஒரு வேலையை செய்யறது, நம்ம உணர்ச்சிகளை சரியா கையாள்றது, நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுன்னு நாம இப்போ வாழ்ற வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பா நிம்மதியா வாழறதுக்கு இது உதவுது. ஆனா தராசோட அடுத்த பக்கம் அது குருவிக்கிறது முற்றிலும் வேற ஒரு விஷயத்து. அது இந்த வாழ்க்கையை மேம்படுத்துறத பத்தினது இல்ல. அது ஒரு 3 படி பயணம். அதுல முதல் படிதான் தாரணா. அப்படின்னா கவனக்குவிப்பு. மனசு 1000 இடத்துக்கு அலையும் இல்லையா? அப்படி அலைய விடாம அதை ஒரே ஒரு புள்ளியில ஒரு மெழுகுவர்த்தி சுடர் மாதிரி அசையாம நிறுத்தி வைக்கிற திறன் தான் தாரணா. அடுத்தது தியானம். இது தாரணாவோட அடுத்த கட்டம். ஒரு பூத கண்ணாடிய வச்சு சூரிய ஒளிய ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் பிடிச்சா எப்படி பேப்பர் எரியுமோ அந்த மாதிரி நம்ம கவனத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ச்சியா ஒரே இடத்துல குவிக்கிறது தான் தியானம். கடைசி நிலை சமாதி. இங்கதான் விஷயமே உச்சத்துக்கு போகுது. இந்த நிலையில நான் தியானம் பண்றேன், நான் கவனிக்கிறேன்னு அந்த நானுன்னு உணர்வே இல்லாம போயிடும். தியானம் பண்றவரும் தியானமும் ஒன்னாயிடுற ஒரு நிலை. இது ஒரு ஆழமான லயிப்பு நிலை. சரி, இப்போ இந்த 2 பாதைக்கு உள்ள உண்மையான ஆழமான வித்தியாசம் என்ன? அதோட இலக்கு என்ன? இங்கதான் நம்ம தெளிவுக்கான சவாலோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி. மதச்சார்பற்ற தியானத்தோட நோக்கம் நம்மளோட தற்போதைய நானே சரி பண்றது, நம்மள இன்னும் சந்தோஷமா, ஆரோக்கியமா, திறமையா செயல்பட வைக்கிறது. ஆனா ஆன்மீக தியானத்தோட நோக்கம் அந்த நான்ங்கிற உணர்வையே கேள்வி கேட்டு அதையும் தாண்டி போறது. வாழ்க்கைனா என்ன, பிரபஞ்சம்னா என்னன்னு அதோட அடிப்படை உண்மையை ஆராயறது.
சுந்தராஜன் இதை விளக்க ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம டெய்லி ஆஃபீஸ் போறதுக்காக நம்ம காரை சர்வீஸ் விடுறதுக்கும் அதே காரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்காக ஒரு ராக்கெட்டா மாத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ரெண்டுமே ஒரே வாகனத்துல வேலை செய்யறது தான், ஆனா பயணம், நோக்கம், இலக்கு எல்லாமே முற்றிலும் வேற. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இத வச்சு நாம என்ன பண்ணணும்? நம்ம பாதிய எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த வேறுபாட்டை நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டா உங்களுக்கான சரியான பாதைய, சரியான வாகனத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைச்சா போதுமா, இல்ல பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தேடணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி இதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிற கருவிகள், அது யோகாவா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், அது உண்மையிலே நீங்க அடைய நினைக்கிற உங்க உயர்ந்த நோக்கங்களோட பொருந்தி போகுதா? யோசிச்சு பாருங்க.